ஆக்ஷன். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஹோலி பண்டிகை அதுவுமா என் பிள்ளைய விட்டு விலகி இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவன் முகத்துல கலர பூச நீ எப்படி தைரியமா வந்த? பதில் சொல்லு கௌரி. அத்தை, நான் இல்ல, சேகர் தான் என் மூஞ்சில கலர் பூசினாரு. சேகர் கல்ல குடிச்சிட்டு ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டான். ஆனா நீ எதுக்காக அவன் பக்கத்துல போன? இதுக்கான தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். நான் சும்மா விட மாட்டேன். நீ இன்னைக்கு என் காலை கழுவி அந்த தண்ணிய குடிக்கணும், புரிஞ்சுதா? அப்பதான் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பேச்ச கேட்கலனா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சீரியல் மருமகளை பாத்தீங்கல்ல, வாயை திறந்து மாமியார் எதிர்க்க பேச கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது. எங்களுக்கு சுகானா மாதிரி இல்ல, கௌரி மாதிரி மருமக தான் வேணும். எனக்கு சுஹானா சித்தி மாதிரி ஆக வேண்டாம். நீ எங்கோ அங்கே நான்கிற சீரியல்ல வர கௌரி மாதிரி ஆகணும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சுஹானா, where are you lost? அடுத்த லைன் உன்னோடதுமா? ஆமா சுகானா, நீ சொல்ல வேண்டிய லைன் ஏன் சும்மாவே நிக்கிற? Silence! Feel clear, feel clear! Silence! ஆக்ஷன். நீ இன்னைக்கு என் காலை கழுவி அந்த தண்ணிய குடிச்சாகணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பேச்ச கேட்கலனா அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு உனக்கு ஞாபகத்துல இருக்கும். உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க உன்னை இப்பவே இந்த நிமிஷத்துல இந்த இடத்துலயே எங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறோம். சுஹானா, உன்னோட லைன்மா? சுகானா, நீ சொல்ல வேண்டிய லைன் தான். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஆக்ஷன். இன்னைக்கு நீ என் காலை கழுவி அந்த தண்ணிய குடிச்சாகணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் பேச்ச கேட்கலன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு உனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் அவங்க எண்ணங்களை முன்னேற நாம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர பின்தங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. Enough. நான் இந்த லைனை சொல்ல மாட்டேன். What? இதுல கௌரி தப்பு எதுவுமே இல்ல. இருந்தாலும் அவ சாரி சொல்றா. ஏன்? And this is so disgusting. காலை கழுவி அந்த தண்ணி குடிக்கிறது yuck. It's unhygienic and humiliating. அடத நீ இல்லமா, கௌரி சொல்றா சுஹானா. ஆமா சார், கௌரியா நான் தானே நடிக்கிறேன். அவளும் ஒரு பொண்ணு தானே. சுயமரியாதைனா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை க்ளோரிஃபை பண்றதுக்கு நான் தயாரா இல்ல சார். I cannot do this, never. What? சுஹானா, நீ என்ன பேசுற? நம்ம டிஆர்பிக்கு இது ரொம்ப முக்கியம். I don't care. நமக்கு டிஆர்பி தான் முக்கியமா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்னு இருக்குல்ல? சார், நீங்களே பாத்தீங்களே, இப்போ ஒரு ஃபேமிலி வந்தாங்களே, அவங்க இந்த உலகத்துல கௌரி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு எவ்வளவு நம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கௌரி மாதிரி தான் மருமகளும் வாய மூடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மை நீ ஸ்வீட்டி, அவ கௌரி மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்றா. இது மோசமான இம்பாக்ட். சுகானா, சுகானா சீரியலோட பாதிப்பே அப்படிதாம்மா. எல்லாரும் கௌரி மாதிரியான மருமக தான் வேணும்னு வாங்க. ஆனா கௌரி மாதிரி மருமக இருக்கிறது இல்ல, இருக்கவும் கூடாது. ஐயோ, why should a girl take all this? அவளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, அவளுக்குன்னு சுயமரியாதை இருக்கு, அவளும் தலை நிமிர்ந்து வாழணும். சுஹானா, சுஹானா நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா. சுஹானா, இது நீ நினைக்கிற மாதிரி ரியல் லைஃப் கிடையாது. டிவி பார்க்குற மக்களுக்கு இதுதான் சந்தோஷமே. This is pure entertainment.